எஸ் கம் இன். ஏண்டா கோவிந்து, ரிஹர்சலுக்கு டைம் ஆச்சு, இன்னும் புறப்படலையா? புறட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடா வீடு இது, அரையும் குறையுமா? ஒழுங்கா கட்டிருந்தாங்கன்னா நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்க. பாதி கட்டிட்டு இருக்கும்போதே பேய் இருக்குன்னு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. பாவம் வீட்டுக்காரன் துண்டக்கானம் துணியக்கானம்னு எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் நம்ம வீடாகி போச்சு. என்ன பண்றது? எவன்டா இந்த வதந்தியை கலப்பினது? நான் தான். என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாமே பொது சொத்து தான். பொது சொத்து நம் சொத்து. இப்படி ஹால்ல வெயிட் பண்ணுங்களேன், 5 நிமிஷம் தான், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க, ப்ளீஸ் பி சீட்டட். சும்மா உட்காருங்க. நம்ம கார்பரேஷன் பார்க்ல எடுத்ததுதான். La 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 la. சீ விடுங்க. la la. டேய் சீக்கிரம் குளிடா, இந்நேரம் விஸ்வ ரிஹர்சல் ஆரம்பிச்சிருப்பான்ல. பாலா, அந்த ஹிந்தி சாங் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துலாமா? பார்க்கலாம். ரெடியா? ரெடி 1 1 2 3 4. இல்ல பாலா, அந்த டோன் வரல, ஏதோ கீச்சன் கேக்குது பாரு. என்ன வாசிக்கிற பாலா? அந்த டோனே கேட்கல, எதுக்கோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. சும்மா டோன் இல்ல எப்படி வரும்? ரெக்கார்டிங் தியேட்டர்ல அவன் எக்கோ ஹால் எல்லாம் வச்சு வாசிப்பான். ஓபனர்ல வந்து அதே மாதிரி வாசினா? பஸ் ஸ்டாண்ட்ல வயித்துல அடிச்சு பாடணும்னா கிட்டார் பத்தி என்ன தெரியும்? அந்த கிட்டாரை கொடு. La 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 la. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. तेरा करूं दिन गिन गिन के इंतजार, आजा सनम आई बहार. तेरा करूं दिन गिन गिन के इंतजार, आजा सनम आई बहार. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. பாட்டுன்னா வாத்தியமும் இருக்கணும், சுதியும் இருக்கணும். வாத்தியம் இல்லாம கூட பாட்டு இருந்துடலாம், ஆனா சுதி இல்லாம இருக்க கூடாது. நான் வயித்துல அடிச்சு பாட்டு வந்தான்பா, ஒத்துக்கிறேன். அப்ப எனக்கு வாத்தியம் தான் இல்லாம இருந்துச்சு, ஆனா சுதி இருந்தது. உனக்கு மட்டும் தான் பேச தெரியும், பேசிக்கிட்டு இருக்காத. சாரிடா. டே கோவிந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து பாடகி வரான்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு? வந்துகிட்டே இருக்கா. எப்போ? கச்சேரி முடிஞ்ச பிறகா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? நைட் 9 மணிக்கு தான் கச்சேரி. காலையில முத பஸ்க்கெல்லாம் ஏத்தி அனுப்புறேன். நைட் 8 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். என் ஃப்ரெண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கான்டா. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நாணயம், அன்பு, பாசம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சொல்லிட்டு வராது 2 பேர் தான்டா. ஒன்னு சங்கர், இன்னொன்னு கோவிந்த். ஆமா, உன்னை பத்தி நீ தான் சொல்லிக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த 5 நிமிஷத்துல நாம 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்க. ஸ்ரீதேவி போடா மூதேவி. டேய், கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா. நான் அப்பவே சொன்னேன்ல சார், நீங்க பொய் சொல்லக்கூடாது. நீங்க பஸ் கண்டக்டர் தானே? இல்ல, நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்ப வர? கண்டக்டர் தான்யா. வந்த விஷயத்த சொல்லு. இல்ல சார், இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும். பேர் சந்தியா,
பெரிய பாடகி. வயசு ஒரு 19 இருக்கும். அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்துதா சார்? யோ, கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும். பேர் என்ன, வயசு என்ன, பாட தெரியுமான்னு ஜாதகமா கேட்க முடியும். எவன்டா அவன்? சுத்த மாங்காய் மடையனா இருப்பான் போல இருக்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இனிமே கேட்டுக்கிட்டே இருப்ப. வந்த வேலையை கவனிப்போண்டா. ஜோடியா வராங்களே. சந்தியா தனியெல்லாம் வருவா. ஆ. நீங்க பாடகி சந்தியா தானே? இல்லப்பா, நான் இப்ப பாடுறதை நிறுத்திட்டப்பா. நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சுட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா! என்ன கூப்பிட்டியா? நீங்க தானே சந்தியா? ஆமா. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? அதுக்கு தான் பிரெயின் வேணுங்கிறது. பிரெயின் இங்க இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் மூளை, அந்த அர்த்தத்துல சொன்னேன். நான் கொஞ்சம் ஷை டைப். பரவாயில்ல, சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்? தெரியாத மாதிரி கேட்பீங்களே. இதான் உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு. ஷை டைப். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடலாம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த நேரத்துல என்ன விளையாட்டு? வாங்க போலாம். டேய், எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல. உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா. இப்பதான் நான் உங்க குரலை கேட்டேன். குரலை கேட்டாலே தெரியல. ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமை, ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு, ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு. மொத்தத்துல அவங்க ஒரு சகலகலா சங்கீத குயில்ரா. நீ வேணா பாரு, மேடையில் அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னமாயிடுவடா. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேட்கறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பார்க்கலாம். வாங்க போலாம், வாங்க. அட என்னங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அட வாங்க. ஐயா, பாடுறதுக்கு இவ்வளவு பெரிய பொட்டி. One, 2, 3, 4. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு. பாபா black sheep, have you any wool? Yes sir, yes sir, 3 bags full. One for my master, one for the dame, one for the little boy who lives down the lane. பாபா பாபான்னு பாடுதே, அது என்ன பாபா? அது வேற ஒண்ணும் இல்ல, சாய் பாபா. அது வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் செல்வி சத்யாவின் இசைத்து கள்ளக்கிற வர்ற கம்நாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும். இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள். என்னமா இது? உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு உளறியே. நான் ஏதோ SSLC படிச்ச கிராஜுவேட்ங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது. மத்தவங்களுக்கு புரிய வேணா, தமிழ்ல பாடு. இப்போது தமிழில் பாடுவார்கள். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. ஐயோ, நல்ல காமெடிப்பா, குறும்பு. அடுத்ததாக சென்னை விஸ்வநாதனின் இசை முழக்கம் ஆரம்பமாக போகிறது. நீ என்னடா முழங்குறது? இப்ப நாங்க உன்னை முழக்கலாம் பாரு.
அப்பவே அடிக்கலாம்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பாட சொன்ன எப்படியா பாடி தலைப்ப? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும். உனக்கு தெரிஞ்ச பாட்டா? அப்ப நீ பாடகி இல்லையா? இல்ல. கலைக்க வேண்டியதானே? என்ன எங்க பேச விட்டீங்க? நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க கோவிந்த் யாருங்க? இந்த நாய் தான். நாய் கிலோமீட்டர் எல்லாம் வருது. இந்தாங்க. போயா. பாடைக்கு உடம்புக்கு முடியலையா, அதான் வர முடியலையா, தந்தி வந்திருக்கு. இந்த சங்கர் இருக்கானே, 1 நம்பர் ஃப்ராடு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவான்னு. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன? ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை, ஜானகியும் ஆஷா போன்ஸ்லே சேர்ந்த ஒரு ஈர்ப்பு, சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா, அப்புறம் என்னடா சொன்ன? சகல கலா சங்கீத குயிலா? இதெல்லாம் குயிலுன்னா அப்புறம் குயில். சரிங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல அந்த இடத்த காலி பண்ணு. இந்தா என்ன சனிய கினியன்னு திட்டாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது என்னடி பண்ணுவ? அழுதுருவேன். சார், அங்க பாத்தீங்களா? அங்கே ஒரு தப்பு தாளங்கள். ச்சே, எங்க பார்த்தாலும் ஒரே கிராக்கிமயமாக போச்சு. வேன்ல இடம் இல்ல, நீங்க வேன் எடுத்துட்டு முன்னால போங்க, நான் அவங்கள நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன். சீக்கிரம் சரியா? மூஞ்சிய பாரு, திஞ்சு போட பம்பளி பாஸ் மாதிரி. ஏய், என்னடா இங்க சத்தம்? அதான் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல இருந்து இவனு இங்கதான் சார் இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனை. என்னடா குடும்ப பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கே அதெல்லாம். யாருகிட்டடா காது குத்துற? 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கான்னா எப்படி? பிரெயின். புருஷன் பொண்டாட்டினா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம்? கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன, கையில மோதிரம் இருக்கே. யூ மீன்? எஸ், இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க என்ன மோதிரம் இல்லையே? இருக்கே. எங்க? அடகு கடையில. அட பாவி. அதான் சார் இவங்களுக்குள்ள பிரச்சனையே. ஏய், என்னடா அது? புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற? ஏய் சும்மாறா, தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி 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 வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதான். என்ன உங்களுக்குள்ள ரகசியம்? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க? போற வீட்டுக்கு. தேங்க்யூ சார். நில்லுங்க, உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். புறப்படுங்க. போச்சுடா. எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும். அப்ப அவர்கிட்டே போலாமா? எதுக்குங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே போலாம். நீ ஏமா நிக்கிற? நீ வா. என் பெட்டி அங்க இருக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு வந்து தொலை. ஏய், சும்மா ஜாலிக்கு. ஏய், ஐயோ, அவ்வையார் மாதிரி ஆக்கிட்டானே. குட் மார்னிங் சார். சாரி சார், சாரி. ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. அது நான் வந்து மச்சான். யாருக்கு? என் மாப்பிளைக்கு. அது இவனுக்கு. மச்சான்னா அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன் முறை வேணும். ஆனா 2 பேருக்கும் முகஜாடியே இல்லையே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? என்னங்கடா ஆளாளுக்கு குழப்பறீங்க? அங்கிள் சார், அது வந்துங்க அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மா பொண்ணு. ஐயோ, இப்ப புரிஞ்சது. எனக்கு புரியலையே. பரவாயில்ல, இது புரிஞ்சனாலே உங்க ப்ரொமோஷன் இருக்கு. வெரி குட். வெரி பேட். சொல்லிட்டு போங்கடா. எப்படி தப்பிக்கலாம்? ஏய், ரொம்ப பனி பெய்யுதுல்ல? என்னது? ஐ, இந்த ஆம்பளை கோவத்தை பாரு. ஏய், பக்கத்து சந்துல ஒரு பொந்துல தான் என் வீடு இருக்குது. என்னங்க அடிக்கடி வரணும். என்ன அடிச்சுப்போ. அச்சி. நில்லுடா. டேய், என்னடா என்ன இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போற? இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? ஐயா, இந்த ஆம்பளை பாரு. ஏய் ராசாவா. டேய், நீ அந்த பொண்ணுக்கு என்ன சொன்ன? சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மாவோட பையன். அந்த பொண்ணு எனக்கு பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பாவோட பொண்ணு. கரெக்ட். உனக்கு நிச்சயம் ப்ரமோஷன். வெரி குட்.